வணக்கம் நந்தினி. அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. தாவேக அரசின் முதல் கூட்டத்தொடர். மக்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்று தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது. இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கிறது. ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் உரை நிகழ்த்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது சட்டப்பேரவையில் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரை வரவேற்பதற்கான அந்த பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆளுநரை வரவேற்று காவல்துறை அணிவகுப்பு மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் தமிழக வெற்றி கழக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஏதேனும் அறிவிப்புகளாக வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் பெரும்பான்மை நிரூபித்து காட்டினார். மொத்தமாக 144 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். வாக்கெடுப்புக்கு பின்னர் பெரும்பான்மை உறுதியானதை தொடர்ந்து சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் தமிழக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் உரை நிகழ்த்த இருக்கிறார். இதற்காக ஆளுநர் அர்லேக்கர் சரியாக இன்று காலை 9:50 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வருகை தர இருக்கிறார். அவரை முதலமைச்சர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், சட்டப்பேரவை செயலாளர் சாந்தி ஆகியோர் வரவேற்க இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆளுநருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட இருக்கிறது. சட்டசபை கூட்ட அரங்குக்கு ஆளுநர் அர்லேக்கர் வருகை தந்ததும் சரியாக 10 மணிக்கு சபை நடவடிக்கைகள் தொடங்கும். அப்போது அரசின் சார்பில் தயாரித்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரையை ஆளுநர் வாசிப்பார். ஆங்கிலத்தில் இடம்பெறும் அவரது உரையில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக ஆளுநர் உரையை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தமிழில் வாசிப்பார். அத்துடன் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முடிவடையும். அதன் பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரை தமிழ்நாடு பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறக்கணித்துள்ள நிகழ்வுகள் உள்ள நிலையில் இன்று ஆளுநர் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. பேரவை மரபுப்படி பார்த்தோம் என்றால் ஆளுநர் உரை தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட வேண்டும். அதே போன்று சட்டப்பேரவை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதே மரபாக இருக்கக்கூடிய நிலையில் கடந்த நாட்களில் பார்த்தோம் என்றால் இது தேசிய கீதம் முறையாக இசைக்கப்பட வேண்டும், முதலாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என கூறி ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது வெளிநடப்பு செய்திருந்தார். எனவே அந்த நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று எந்த மாதிரியான சூழல் இருக்கும் என்பது தொடர்பான அந்த எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை பொறுத்தவரையில் நேரலை செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்ற அந்த நாள் முழுவதுமாக நேரலை செய்யப்பட்டது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று ஆளுநர் உரை நடைபெறக்கூடிய நிலையில் இன்று பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலை செய்யப்படும் எனவும் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சட்டப்பேரவையில் இருக்கைகள், அதாவது கட்சி தலைவர்களுக்கான இருக்கைகளும் முறையாக தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல் இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வரிசையில் முதல் இருக்கை உதயநிதி ஸ்டாலினுக்கும், அதன் தொடர்ச்சியாக கே.என். நேரு, ஏவா வேலு, கோவி செழியன் ஆகியோர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு 5வது இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சௌமியா அன்புமணிக்கு 8வது இருக்கையும், அதன் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு இருக்கைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்
வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சரியாக 9:50 மணி அளவில் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவருக்கு முறைப்படி காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 10 மணிக்கு சரியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை வாசிக்க இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே மரபுப்படி கடைபிடிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதுவும் தற்போது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளாக பல்வேறு வாக்குறுதிகள் என்பது தமிழக வெற்றி கழகம் அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் உரையில் ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பட்ஜெட் நடைபெற இருக்கிறது. பட்ஜெட்டிலும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாவதற்கான அந்த திட்டம் என்பதும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவு பெற்ற பிறகு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதற்கான பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி 17 பேர் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் உட்பட 17 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடத்தப்படலாம், எந்தெந்த அலுவல்கள் எந்தெந்த நாட்களில் எடுக்க வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முறையாக முடிவு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர் சந்திப்பின் போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். அந்த வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் சரியாக காலை 10 மணி அளவில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, அங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் திமுக எம்எல்ஏக்கள் தங்கள் சட்டைப்பையில் எதிர்ப்பு வாசகம் ஏதோ குத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் எதிர்க்கட்சிகள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து முக்கிய கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக தரப்பில் இன்றைய தினமே இது தொடர்பான பிரச்சனைகளை கிளப்ப தற்போது தீட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாகவே அந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை கடந்த 1 மாதங்களில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில்தான் அது தொடர்பாக இன்று கேள்வி எழுப்புவது தொடர்பாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு உள்ளிட்டவை குறித்து இன்று எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியே செல்லவும் திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்று ஆளுநர் உரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் உரைக்கு தொடங்குவதற்கு முன்னதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என திமுக தரப்பில் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் உரை இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மற்ற அலுவல்கள் இன்று எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திமுகவினர் வெளிநடப்பு செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலவரம், பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் கடந்த 1 மாதங்களில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடந்த குற்ற சம்பவங்கள், அதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவை கண்டித்து இந்த பிரச்சனைகளை கிளப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிமுகவினரை பொறுத்தவரையில் அவர்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் சரியாக காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். நந்தினி, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையில் அரசு சார்பாக எழுதப்பட்ட அனைத்தும் சரியான முறையில் அங்கு ஆளுநர் மாளிகை மூலமாக அவர்களிடமிருந்து அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதா, அல்லது ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு அவை மீண்டும் சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா, இது குறித்த தகவல் வெளியாகி உள்ளதா? கடந்த வாரத்தை பொறுத்தவரையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் முறையாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்று உரை நிகழ்த்த வருமாறு அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்கூட்டியே பார்த்தோம் என்றால் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்களை தமிழ்நாடு அரசின் தரப்பில் தயாரிக்கப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாகவே அந்த முறையான அழைப்பு என்பது வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் தான் முறையான அழைப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே
தமிழ்நாடு அரசின் உரைக்கு ஆளுநர் முறையாக ஒப்புதல் அளித்திருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக காலை 9:50 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போன்று சட்டப்பேரவை தலைவர், அதே போன்று சட்டப்பேரவை செயலாளர் உள்ளிட்டோர் அவரை வரவேற்க இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ந்து உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அவரை சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் ஒரு இருக்கை என்பது அமைக்கப்படும். அந்த இருக்கையில் அமர்ந்து ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்க தொடங்குவார். அந்த வகையில் தான் இதுவே சட்டப்பேரவையின் மரபாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியினர் பேசுவது நேரலை செய்யப்படாத நிலையில் இன்று அனைத்தும் நேரலை செய்யப்படும் என தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகளும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய பட்சத்தில் அவர்கள் வெளிநடப்பு செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவிலான காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்ட்ரலில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய வழியிலும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தொடங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் அரசின் திட்டங்கள் ஏதேனும் அறிவிப்புகளாக வெளியாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இருந்தபோதிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நம்மால் பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நந்தினி, தகவலுக்கு நன்றி.